அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று முஸ்லிம்களின் அறிவு பங்களிப்பு என்ற தலைப்பை பார்ப்பதற்கு இருக்கின்றோம். வரலாற்றில் முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம் சமூகத்தை அமைத்ததன் பிறகு எவ்வாறு உலகுக்கு ஒரு பெரியதொரு அறிவு பங்களிப்பை செய்தார்கள் என்பது பற்றி ஒரு மேலோட்டமான சில கருத்துக்களை, ஆனாலும் எல்லா பகுதியையும் அடக்குகின்ற வகையில் நாங்கள் தருவதற்கு முயல்கின்றோம். முதலாவது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இவை ஒவ்வொரு பகுதியை விரிவாக சொல்லாவிட்டாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அறிவு என்பதன் பொருள் என்ன என்பதனை நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மிகவும் லேசாக சொல்வோம். மறை உலகு பற்றிய உண்மைகள் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அறிவில் ஒரு பகுதி. பௌதீக உலகுக்கு அப்பால் இன்னும் ஒரு உலகு காணப்படுகின்றது. அந்த உலகிலும் பல சிருஷ்டிகள் காணப்படுகின்றன என்பது இஸ்லாத்துடைய கருத்து. மலாய்க்கத்துகள் என்றும் ஜின்கள் என்றும் இப்படியான பல சிருஷ்டிகள் காணப்படுகின்றன. சுவர்க்கம் என்றும் நரகம் என்றும் சில உலகுகள் காணப்படுகின்றன. இந்த உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய மிகவும் ஆழ்ந்த அறிவு படைத்த, மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தியும் அறிவும் படைத்த ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு அல்லாஹ் என்று அரபு மொழியிலே அழைக்கப்படும். அவன் பல வகையான பண்புகளை கொண்டவன் என்று இவ்வாறு அல் குர்ஆனும் சுன்னாவும் மறை உலகு பற்றி விளக்குகின்றன. அது இஸ்லாமிய அறிவின் ஒரு மிகவும் முக்கியமான அடிப்படையான பகுதியாக அமைகின்றது. அந்த பகுதி பற்றி விளக்காத அல் குர்ஆனுடைய சூறாக்களே கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்கு அது பற்றி அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அந்த மறை உலக உண்மைகளை பற்றி விளக்கி இருக்கின்றன. இது அறிவின் ஒரு பகுதி என்று இஸ்லாம் கருதுகின்றது. அந்த பகுதி மனிதர்களுக்கு கிடைக்கின்ற போதுதான் அவர்கள் இந்த உலகில் நன்றாக சீராக வாழ முடியும் என்றும் இஸ்லாம் கருதுகின்றது. எனவே மனிதனுக்கு தேவையான அறிவுகளில் மிகவும் அடிப்படையான அறிவில் ஒன்றுதான் இந்த மறை உலக அறிவு என்று இஸ்லாம் கருதுகின்றது. இரண்டாவது பகுதி மனிதனோடு சம்பந்தப்பட்ட அறிவு என்று இஸ்லாம் சொல்கின்றது. இன்னொரு வகையில் சொன்னால் மனித நடத்தையோடு சம்பந்தப்பட்ட அறிவு என்று இன்னொரு பகுதியை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகின்றது. பொருளாதாரம், அரசியல், இலக்கியம், சமூகவியல், மனோதத்துவம் போன்ற இப்படி பல பெயர்களில் இன்று நவீன காலத்தில் நாங்கள் அழைக்கின்ற அந்த அறிவுகளைத்தான் இஸ்லாம் மனிதனோடு சம்பந்தப்பட்ட அறிவுகள் என்று சொல்கின்றது. இந்த அறிவு பகுதி பற்றியும் அல் குர்ஆனும் சுன்னாவும் மிகவும் விரிவாக தெளிவாக விளக்கி இருக்கின்றன. அவற்றை மேலும் விளக்கி பின்னால் வந்த இஸ்லாமிய அறிஞர்கள், அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்கள் பல நூல்களை ஆக்கி அறிவுகளாக முஸ்லிம் சமூகத்துக்கும் பொதுவாக உலக சமூகத்துக்கும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்பது இரண்டாவது பகுதி. எனவே இதுவும் மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மிகவும் முக்கியமான அறிவு என்று நாங்கள் சொல்வோம். இந்த அறிவை போதிப்பதுதான் இஸ்லாத்துடைய மிகவும் அடிப்படையான வழிகாட்டல் என்று நாங்கள் சொல்வோம். அதாவது மறை உலக உண்மைகளுக்கு அடுத்ததாக மனித வாழ்க்கையை சீர்படுத்துவது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான குறிக்கோள். மனித வாழ்க்கையை சீர்படுத்துவது என்றால் இந்த மனித நடத்தையோடு சம்பந்தப்பட்ட அறிவுகள் பற்றி மனிதனுக்கு வழிகாட்டுவது மிகவும் அவசியமானது.
எனவே பொருளாதாரம் பற்றியும் அரசியல் பற்றியும் மனோ தத்துவம் பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் இப்படியான இந்த பகுதிகளை பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் மிகவும் விரிவாக தெளிவாக விளக்கி இருப்பதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். மூன்றாவது, பௌதீக உலகோடு சம்பந்தப்பட்ட அறிவு. அதாவது நாங்கள் எங்களுடைய நவீன காலத்து பாஷையில் அதனை சொன்னால் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு. தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு என்று நாங்கள் மூன்றாவது இன்னும் ஒரு அறிவை சொல்வோம். இந்த அறிவை விளங்கப்படுத்துவதற்காக படிப்பிப்பதற்காக இறை தூதர்கள் வரவில்லை. அல் குர்ஆன் இந்த அறிவை படிப்பிப்பதற்காக வரவில்லை. அந்த அறிவை மனித அறிவே பெற்றுக்கொள்ள முடியும். மனித மூளையே அவற்றை ஆராய முடியும், விளங்கிக் கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும், விரிவுபடுத்த முடியும் என்று குர்ஆனும் சுன்னாவும் கருதுகின்றன. எனவே அவற்றை பெறுமாறு குர்ஆனும் சுன்னாவும் தூண்டி இருக்கின்றன. அவற்றை விரிவாக விளங்கப்படுத்தாமல் ஒரு விமானத்தை செய்வது எவ்வாறு, ஒரு காரை செய்வது எவ்வாறு, ஒரு விவசாயத்தை மிகச் சிறந்த முறையில் நல்ல விளைவு கொடுக்கக்கூடிய வகையில் செய்வது எவ்வாறு, ஒரு கட்டிடத்தை அமைப்பது எவ்வாறு, இப்படியான பொருளியல் துறையோடு பொறியியல் துறையோடு என்ஜினியரிங்கோடு சம்பந்தப்பட்ட அல்லது விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த பகுதிகள் பற்றி இஸ்லாம் அதற்கான தியரிகளையோ கொள்கைகளையோ வகுத்து விளங்கப்படுத்தவில்லை. ஏனென்றால் அது நபிமார்களுடைய பணியல். நபிமார்கள் அவற்றை சொல்லிக் கொடுப்பதற்காக உலகத்துக்கு வரவில்லை. அவர்கள் மனித நடத்தைகளை சீர்படுத்துவதற்காக வந்தார்கள், அல்லது மறை உலக உண்மைகளை மனிதர்களுக்கு சொல்லி அதன் அடிப்படையில் உலக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக அவர்கள் வந்தார்கள். எனவே மூன்றாவது வகையான தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை பொறுத்தவரையில் நபிமார்கள் அவற்றை தூண்டினார்கள், அவற்றை பெறுமாறு தூண்டினார்கள், அவற்றில் ஆர்வமூட்டினார்கள், அவற்றை பெற்று தங்களுடைய சமூக வாழ்க்கையை வசதியானதாக அமைத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்வும் ரசூலும் கேட்டுக்கொண்டார்கள். எனவே அந்த மூன்றாவது பகுதியில் ஒரு பெரிய ஒரு தூண்டுதலைத்தான் நாங்கள் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அவதானிக்கின்றோம். எனவே பௌதீக உலக அறிவு அல்லது தொழில்நுட்ப அறிவை இஸ்லாம் புறக்கணிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதன் பக்கம் மிக கடுமையாக தூண்டியும் இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிகவும் தெளிவாக அவதானிக்கின்றோம். இனி நாங்கள் இந்த உண்மைகள் பற்றி, இந்த விடயங்கள் பற்றி குர்ஆனும் சுன்னாவும் எப்படி சொல்லி இருக்கிறது என்பதனை நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக இந்த பகுதியைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பௌதீக உலகு பற்றிய அறிவு அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் தொழில்நுட்ப பகுதியோடு சார்ந்த அறிவு பற்றித்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். ஏனைய 2 பகுதிகளை பற்றியும் நாங்கள் இங்கே விளக்குவதற்கு வரவில்லை. மறை உலக உண்மைகள் பற்றிய அறிவை நாங்கள் இங்கே விளக்க வரவில்லை. எங்களில் அதிகமானவர்கள் அது மார்க்கத்தோடு அல்லது எங்களில் எல்லோரும் அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதில் 2 கருத்து சொல்ல மாட்டார். மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மலாய்க்கத்தில் இருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூதோடு நபிமார்களுக்கு வந்த தூதை சமர்ப்பித்தார்கள். எந்த உண்மைகளை மறுக்கின்ற சந்தேகப்படுகின்ற எந்த முஸ்லிமும் இருக்க மாட்டான். இது மார்க்கத்தோடு ஒட்டியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அது பற்றி நாங்கள் இங்கே விளக்க வேண்டிய தேவை இல்லை. 2வது பகுதியும் கூட மனித நடத்தையோடு சம்பந்தப்பட்ட பகுதியும் கூட, மனித அரசியல், பொருளாதாரம், சைக்காலஜி, இப்போ இந்த மனித நடத்தைகளோடு சம்பந்தப்பட்ட இந்த அறிவு பகுதியும் கூட ஏறத்தாழ முஸ்லீம்கள் மிக பூரணமாக விளங்கி இல்லாவிட்டாலும் இந்த பகுதி சார்ந்த பகுதியையும் முஸ்லீம்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய தெளிவு போதாவிட்டாலும் கூட இஸ்லாம் பொருளாதார வாழ்க்கையை பற்றி சொல்கிறது, அரசியல் வாழ்க்கையை பற்றி சொல்கிறது, இலக்கியத்தை பற்றி சொல்கிறது, இந்த பகுதிகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. அவை அனைத்தும் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிதான் என்பதனை ஏறத்தாழ நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவு முஸ்லீம்கள் ஏறத்தாழ ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய விரிந்த அறிவு இல்லாவிட்டாலும் கூட, அது பற்றிய முக்கியத்துவத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி இல்லாவிட்டாலும் கூட அதனை முஸ்லீம்கள் ஓரளவுக்கு விளங்கி இருக்கிறார். எனவே அதனையும் நாங்கள் இங்கே விரிவாக சொல்லவில்லை. ஆனால் அது சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மனித நடத்தையோடு சம்பந்தப்பட்ட அந்த கலைகள் பற்றி இஸ்லாம் எப்படி சொல்கிறது,
இஸ்லாமிய வரலாற்றில் அது சம்பந்தமான நூல்கள் எவ்வாறு தோன்றின, இஸ்லாமிய அறிஞர்கள் எவ்வாறு அதனை விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் என்பது பற்றி இன்னும் ஒரு முறை நாங்கள் பார்ப்போம். தொழில்நுட்ப அறிவோடு சம்பந்தப்பட்ட பகுதி நாங்கள் விளங்க வேண்டிய, அதற்கு என்ன பங்களிப்பை முஸ்லீம்கள் செய்தார்கள், இஸ்லாத்தோடு இது சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி தானா என்பது பற்றி விளங்க வேண்டிய தேவை நாங்கள் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவில் காணப்படுகின்றது என்று நாங்கள் கருதலாம். பாடசாலை கல்வி அல்லது பல்கலைக்கழக கல்வி இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது தானா, அதனை துனியாவுடைய கல்வி, உலக கல்வி என்று சொல்வது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்ற இந்த உண்மை எங்களுக்கு தெளிவாக வேண்டும். இந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த தலைப்பை இங்கே எடுத்து பார்க்கின்றோம். அல் குர்ஆனில் நாங்கள் அவதானிக்கின்ற போது பௌதீக உலகோடு சம்பந்தப்பட்ட வசனங்களை இந்த ரெண்டு பிரயோகத்திலும் குர்ஆன் பாவிப்பதனை நாங்கள் காணலாம். அல் ஆயா அத் தஸ்ஹீர் என்ற இரண்டு பிரயோகங்கள் நூடாக குர்ஆன் இதனை சொல்கின்றது. குர்ஆனுடைய கருத்துப்படி அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அல்லது பௌதீக உலகு, அது தாவர உலகாக இருந்தாலும் கோள்கள் நட்சத்திரங்களாக இருந்தாலும் வேறெந்த பொருட்களாக இருந்தாலும் அவை அனைத்தையும் குர்ஆன் இந்த இரண்டு சொற்பிரயோகங்கள் நூடாக அல்லது இந்த இரண்டு பயன்பாடுகளும் இருப்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. முதலாவது சொல்கிறது அது அல் ஆயா, அது அல்லாஹ்வை காட்டக்கூடிய அத்தாட்சிகளாக அமைக்கின்றது. அல்லாஹ்வை காட்டக்கூடிய, மறுமை நாளை விளக்கக்கூடிய அத்தாட்சிகளாக அமைகின்றது என்பது குர்ஆனுடைய முதலாவது கருத்து. ஏன் ஒரு முஸ்லிம் விஞ்ஞானத்தை படிக்க வேண்டும்? ஏன் ஒரு முஸ்லிம் இந்த பௌதீக கலைகளை படிக்க வேண்டும்? ஏன் ஒரு முஸ்லிம் கணிதவியலில் திறமை பெற்றவனாக மாற வேண்டும்? ஏன் ஒரு முஸ்லிம் என்ஜினியரிங் அவனுக்கு ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆன் சொல்கிறது அதற்கு ஒரு காரணம், அது ஒரு ஆயா, அது ஒரு அத்தாட்சி, அது அல்லாஹ்வை காட்டக்கூடியதாக இருக்கும். யார் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் பற்றி இந்த கலைகளின் ஊடாக, மருத்துவத்தின் ஊடாக, தாவரவியலின் ஊடாக, இப்படியான பல்வேறு கலைகள் ஊடாக யார் இந்த உலகத்தை படிக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பயந்த முஸ்லிமாக மாறுவார் என்பது அல் குர்ஆனுடைய கருத்து. அந்த வகையில் அவை அனைத்தையுமே குர்ஆன் ஆயா என்று சொல், அத்தாட்சிகள் என்று சொல். நிறைய வசனங்கள், ஒன்று இரண்டு வசனங்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்கள் இந்த கருத்தையே திருப்பி திருப்பி சொல். நாங்கள் ஓர் இரண்டு வசனங்களை மட்டும் இங்கே சொல்வோம். நிறைய வசனங்கள் இந்த கருத்தை திருப்பி திருப்பி சொல், அல் ஆயா என்று சொல். எனவே ஒரு முஸ்லிம் பயோ படிக்கிறானாக இருந்தால் அல்லது கெமிஸ்ட்ரி படிக்கிறானாக இருந்தால் அல்லது பொட்னி படிக்கிறானாக இருந்தால், இப்படியான கலைகளை படிப்பவனாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை படிக்கிறான். அல்லாஹ்வை காட்டுகின்ற அத்தாட்சிகளை, மறுமை நாளை நிறுவ பயன்படுகின்ற அத்தாட்சிகளை அவன் படிக்கின்றான் என்று அல் குர்ஆன் சொல்கிறான். குர்ஆனுடைய சில சொற்பிரயோகங்களை விளங்க முடியாது வானவியல் தெரியாவிட்டான், மருத்துவம் தெரியாவிட்டால், என்ஜினியரிங் தெரியாவிட்டால், இப்படியான கலைகள் தெரியாவிட்டால் குர்ஆனில் வருகின்ற சில வசனங்களை கூட விளங்குவது சிரமம். சில வேளைகளில் அறவே விளங்காமல் போகும், சில வேளைகளில் அது குர்ஆன் சொல்ல வருகின்ற கருத்தை தெளிவாக விளங்க முடியாமல் போகும். இதனை குர்ஆனை பற்றி கொஞ்சம் அறிவுள்ளவர்களும் கூட இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் அல் குர்ஆன் இவற்றை அல் ஆயா என்று சொல்கிறது. எனவே பயோலஜியை படிப்பது, பொட்னியை படிப்பது அல்லது என்ஜினியரிங் படிப்பது உலகப்பத்தை படிப்பது அல்ல, அது ஒரு உலக கல்வி அல்ல, அது உண்மையில் ஒரு மார்க்க கல்வி என்றுதான் இஸ்லாம் கருதுகிறது. அந்த பிரயோகத்தை தான் குர்ஆனில் நாங்கள் நிறைய காண முடியும். இது குர்ஆனுடைய ஒரு அபிப்பிராயம், ஒரு கருத்து. இரண்டாவது அத் தஸ்ஹீர் என்று குர்ஆன் சொல். சஹ்ஹர லக்கும் என்று குர்ஆனில் அடிக்கடி திரும்ப திரும்ப வரும். வஸஹ்ஹர லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல வரும். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தி வசப்படுத்தி தந்துள்ளான். இந்த பூமியை,
இந்த பூமியில் காணப்படுகின்ற பல்வேறு சக்திகளை உங்களுக்கு கட்டுப்படுத்தி வசப்படுத்தி தந்துள்ளான். எனவே நீங்கள் அதனை எவ்வாறு உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்று ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நிறைய அதே போன்று நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டு. இது குர்ஆனுடைய இரண்டாவது கருத்து. அதாவது நீங்கள் தொழில்நுட்பத்தை படித்து அதனூடாக இந்த உலகத்தை, இந்த பௌதீக உலகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் நிறைய வசனங்களில் சொல்லி காட்டுவதனை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த இரண்டு சொற்பிரயோகங்களையும் குர்ஆனை நீங்கள் வாசிக்கின்ற போது அடிக்கடி அவதானிக்க முடியும். இதுதான் பௌதீக உலகு பற்றி அல்லது தொழில்நுட்ப பகுதி பற்றிய குர்ஆனுடைய கருத்து. இதனை விளக்குகின்ற ஒரு சில வசனங்களை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்போம். இந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் இதில் எவ்வாறு அத்தாட்சியாக அமைக்கிறது, அதே வேளையில் எவ்வாறு அது மனிதனுக்கு உபயோகப்படக்கூடியதாக, மனிதனுடைய பௌதீக வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பதாக அது காணப்படுகிறது என்பதனை இந்த இரண்டு கருத்தை ஏற்கனவே சொன்ன அந்த அல் ஆயா அத் தஸ்ஹீர் என்ற இரண்டு கருத்துக்களையும் எவ்வாறு இந்த ஆயத்து விளங்கப்படுத்துகிறது என்று நாங்கள் பார்ப்போம். சூரத்து காஃப் என்ற சூறாவில் வருகின்ற 6லிருந்து 11வது வசனம் வரை வருகின்ற ஆயத்து. அஃபலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும், அவர்கள் தங்களுக்கு மேலால் இருக்கின்ற வானத்தை அவதானிக்க கூடாதா? கைஃப பனைனாஹா, அதனை நாம் எவ்வாறு நிர்மாணித்திருக்கிறோம்? நட்சத்திரங்களும் கோள்களும் சூரியனும் ஏனைய எல்லா பகுதிகளும் எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது? அவற்றிடையே இருக்கின்ற இடைவெளி தூரம், அவற்றுடைய பருமன், அவை ஓடுகின்ற வேகம், கவர்ச்சி விசை போன்ற இந்த அம்சங்களை வைத்து அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை, இந்த வானத்தை நிர்மாணித்திருக்கிறான் என்று அவர்கள் அவதானிக்க வேண்டாமா, படிக்க வேண்டாமா என்று கருத்து. வானவியலை நீங்கள் படிக்க வேண்டாமா? எங்களுடைய இந்த காலத்து பாசையில் சொன்னால் நீங்கள் வானவியலை படிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அஃபலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா, எவ்வாறு நாம் அவற்றை நிர்மாணித்திருக்கிறோம். வஸய்யன்னாஹா, அவற்றை எவ்வாறு அழகுபடுத்தி இருக்கிறோம், அதாவது எவ்வாறு அது கவர்ச்சியாக உலகுக்கு தெரிகிறது. ஒமா லஹா மின் ஃபுரூஜ், அவற்றுடைய எந்த குறைபாடுகளும் காணப்படவில்லை, அவை இயங்குவதில் எந்த விதமான குறைபாடுகளும் காணப்படவில்லை என்ற இந்த விஷயங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டாம். இந்த ஆயத்து என்ன சொல்லுது? வானவியலை படிங்கன்னு சொல்லு. கவனமா அவற்றை நீங்கள் படித்தால் நீங்கள் அல்லாஹ்வை காண முடியும், அல்லாஹ்வுடைய பேராற்றலை அவதானிக்க முடியும் என்றுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறார். இரண்டாவது, வல் அர்த மதத்னா, பூமியை நாம் விரித்து அமைத்திருக்கிறோம், வாழ்வதற்கு மிக பொருத்தமாக விரித்து அமைத்திருக்கிறோம். வல்கைனா ஃபீஹா ரவாசிய, அந்த பூமியில், அந்த பூமியை இறுக்கி பிடிக்கக்கூடிய பணமான மலைகளை அமைத்திருக்கிறோம். வல்கைனா ஃபீஹா ரவாசிய வஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ், சோடிகள் கொண்ட மனிதனுக்கு மிகவும் கவர்ச்சியாக அமையக்கூடிய பல தாவர வர்க்கங்களை நாங்கள் முளைக்க செய்திருக்கிறோம். வஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ் என்ற என்னது பொட்னிய படிங்கோன்னு சொல்றேன். தாவரவியல் இந்த பகுதியை பாருங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். ஏன் இதுக்கு? தபுசுரத்தன், கண்களை திறக்க வைப்பதற்காக. தபுசுரா என்ற சொல்லு கருத்து பசர் என்ற சொல்லியிருந்தது. பசர் என்ற பார்வை, பஸ்ஸர பார்க்க வைத்தான் என்று கருத்து. தபுசுராண்ட பார்க்க வைத்தல், உங்களுடைய கண்களை திறப்பதற்காக. தபுசுரத்தன் ஒதிக்ரா, நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. லிகுல்லி அப்தின் முனீப், அல்லாஹ்வுடன் திரும்பி வருகின்ற ஒவ்வொரு அடியார். அப்ப அல்லாஹ்விட்ட திரும்பி போகண்டா என்ன செய்யணும்? இதை படிக்கும். வானவியல் சம்பந்தமான கொஞ்சம் அறிவாலும் இருக்கும், தாவர உலகம் சம்பந்தமான கொஞ்சம் அறிவாலும் இருக்கும். அப்படி இருந்தால்தான் கண்கள் திறக்கும். தபுசுரத்தன், அறிவு கண்கள் திறக்கும். எல்லார கண்ணும் திறந்துதான் இருக்குது, அறிவு கண்கள் திறக்கும். தபுசுரத்தன், அறிவு கண்கள் திறக்கும். திரும்ப இறை ஞாபகம் வரும். எப்படி வரும்? இப்படித்தான் வரும். அல்லாஹ்வுடைய கருத்து இப்படித்தானே வரும். ஃபிக்ஹ் புத்தகத்தை வாசிக்கிற தாளே அல்ல வரும்.
இஸ்லாமிய சட்ட புத்தகத்தை வாசிச்சல்ல வரும். அது எப்படி சட்டத்திலும் தப்புறன்னு படிச்சு தந்துருச்சு இல்ல, அப்படி அல்ல வரும். அல்ல அரபிலக்கணத்தை நெட்டுரு போடுறதாலே அல்ல வரும். எதால வரும்? இதை படிச்சா வரும். வானவியலை படிங்கோ, பொட்னிய படிங்கோ, வரும். பபுசரத்தன் ஒதிக்கிறா லிகுல்லி அப்தின் முனீப். அல்லாஹ்விடத்தில் திரும்பி வரக்கூடிய ஒவ்வொரு அடியாருடைய கண்களை திறப்பதற்கு, அறிவு கண்களை திறப்பதற்கு அது பயன்படும். அல்லாஹ் சொல்ற இது ஒரு வசனம் அல்ல, இப்படி நூற்றுக்கணக்கான வசனங்கள். இதை வாசிச்ச ஒரு அடியான், ஒரு முஸ்லிம் எப்படி சொல்லேலும் பொட்னி இஸ்லாம் இல்லைன்னு சொல்ல, அல்லது வானவியல் இஸ்லாமிய துறை அல்ல எப்படி சொல்லேலும். ஜியோகிராபியில இந்த ஓலவல் படிக்கிற புள்ளைகளும் அதுக்கு முந்தி படிக்கிற புள்ளைகளும் கோள்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் கேலக்சியை பற்றியும் இதுகளை பற்றியும் படிக்கிறார். அவங்க படிக்கிற அந்த பாடம் மதரசா பாடம் இல்லை, எனவே அது உலக பாடம் எப்படி சொல்றேன். இந்த ஆயத்தை வச்சு அட்வான்ஸ் லெவல்ல பொட்னிய படிக்கிறாங்க, இந்த வசனத்தான் படிக்கிறாங்க. வம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஜௌஜின் பஹீஜ் தான் படிக்கிறாங்க. இதை எப்படி சொல்லேலும் இது இஸ்லாத்தோட சம்பந்தம் இல்லைன்னு இந்த ஆயத்து இருக்கும்போது, இந்த ஆயத்து மட்டுமல்ல இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயத்தில் இருக்கும்போது. ரெண்டாவது பாருங்க, இது ஒரு பகுதி. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உணவு பொருளாக ஆவதற்கும் அல்லாஹ் இதை ஆக்கியிருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க உணவுகளை தயாரிச்சு வசதியோடு வாழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக பாருங்க, வன்சல்னா மினஸ் ஸமா மாஅன் முபாரக். அல்லாஹ் வானத்திலிருந்து பரக்கத்துள்ள தண்ணீரை இறக்கி இருக்கிறான், அபிவிருத்தியை உண்டாக்கக்கூடிய தண்ணீரையே இறக்குகிறான். ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹசீத். நிறைய தோட்டங்களையும் அறுவடை செய்யக்கூடிய தானியங்களையும் அதன் மூலம் அல்லாஹ் உற்பத்தி செய்கின்றான். ஒன்னஹ்ல பாசிகாத்தி. நீண்டு உயர்ந்து பெரிதாக வளரக்கூடிய ஈச்ச மரங்களையும் அதனால் அல்லாஹ் உற்பத்தி செய்கின்றான். லஹா தல் உன் நதீத். அதற்கு மிகச் சீராக அமைந்த குலைகளும் காணப்படுகின்றன. ரிஸ்கன் லில் இபாத். அடியார்களுக்கு உணவுப் பொருளாக அமைய வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த ஆயத்து இரண்டாவது என்ன சொல்லுது? விவசாயத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லுது. வேற என்ன சொல்லுது? விவசாயத்தில் ஈடுபடும். நிறைய தோட்டங்களும் நிறைய இதுகள்லாம் உற்பத்தி செய்வதற்காக அல்லாஹ் மழை நீரை இறக்கி இருக்கிறான். எனவே நீங்கள் விவசாய உற்பத்தியில் ஈடுபட்டு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இங்க சொல்ற. மிக தெளிவான வசனம். இந்த பாருங்க, ஒரு பக்கத்தால ரிஸ்கன் லில் இபாத், அடியார்களுக்கு உணவுப் பொருளாக அமைவதற்காக. இன்னொரு பக்கத்தால் அதே மாதிரியான வசனங்கள்ல அபுசரத்தன் ஒதிக்கிறா லிகுல்லி அப்தின் முபீன், மீண்டு வருகின்ற ஒவ்வொரு அடியானுடைய அறிவு கண்களை திறப்பதற்காகவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் நீங்க வானவியலை படிங்கோ அல்லது பூமியில் இருக்கிற இந்த தாவரங்களை பத்தி படிங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற. இந்த ரெண்டு வேலையையும் பௌதிக ஊடகத்தை படிக்கும் போது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சொல்ற. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இந்த வசனம் பாருங்க, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியின் படைப்பில், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவது. அப்படின்னு சொன்னால் ஒன்று இப்ப இரவு வந்து மறுகா பகல் வருவது, திரும்ப இரவு வருவது, திரும்ப பகல் வருவது. அதொரு கருத்து. இந்த இஃப்திலாஃபுல் லைலி வன் நஹார் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இரவுடைய நேரம் வித்தியாசப்படுவது, பகலுடைய நேரம் வித்தியாசப்படுவது. 12 மணித்தியாலம் சரியா, 12 மணித்தியாலம் சரியா, 12 மணித்தியாலம் இருக்கிறது இல்லை, வித்தியாசமான நேரங்கள் கொண்டு அமைவது. இஃப்திலாஃபுல் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹர் பிமா யன்ஃபஉன் நாஸ். மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை சுமந்து கொண்டு கடலில் செல்லக்கூடிய கப்பல்களிலும், ஒமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமா மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி இறந்து போன பூமியை பிறகு உயிர்ப்பிப்பதிலும், வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா, அந்த பூமியில் எல்லா வகையான மிருக இனங்களையும் பரப்பி விட்டிருப்பதிலும், வத்தஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை மாறி மாறி வீச செய்வதில், பல வகையிலும் காற்று வீசுவதிலும், வஸஹாபில் முஸஹ்ஹரி பைன ஸமா வல் அர்த்,
வானத்துக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற மேகத்திலும் லஆயாத்தின் லிகௌமின் யஅகிலூன் அறிவு உள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இந்த வசனம் பாருங்க, எல்லாமே சொல்றது, எல்லா வகையான கலைகளையுமே சொல்லி அல்லாஹ் கடைசியா முடிச்சிருக்கிறான். அறிவுள்ளவர்களுக்கு அதில் பல அத்தாட்சிகள் இருக்கு. லஆயாத்தின் லிகௌமின் யஅகிலூன்